ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிவிக்கே ஹைகோர்ட் ஹியரிங் சரிப்பட்டு வரலன்னு என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இப்போ அங்கே ஹியரிங் போயிட்டுருக்கு இல்லையா. அங்கே போயிட்டுருக்கப்போ நிறைய டிவிகே சைடில் எதுவும் வாதாடுவாங்க, ஆப்போசிஷன் சைடில் எதுவும் வாதாடுவாங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்போ டிவிக்கே ஒரு சில கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும், ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோட வேணும்னா எங்களுக்கு எஸ்ஐடி மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை குறைவாக இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோட ஆக்டிவிட்டீஸில் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க ஃபார்ம் பண்ண டீமு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு, விஜய் அண்ணா அந்த ஸ்பாட்லேருந்து ஓடலை, போலீஸ் தான் அமைச்சு வச்சாங்க அப்படின்றது சிலது சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் இருந்திருந்தாருன்னா அங்கே சிச்சுவேஷன் இன்னும் அக்ரிவேட் ஆகிருக்கும். ஸோ அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியாதுன்றனால தான் அமுச்சு வச்சாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எங்கள் மேலே நிறைய டிஃபமேஷன் டிவிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை மேலே நிறைய டிஃபமேஷன் போட்டிருக்காங்க. எப்படின்னா, ஹைகோர்ட் எப்படி எங்களை பார்த்து டிவிகே மாதிரி கட்சிலாம் ஒரு கட்சியா, இவங்களுக்குலாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கலான்றதை எப்படி கேட்கலான்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னுமே போயிட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம். இந்த கேஸ் எதுக்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணுமா வேணாமான்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதோட ஹியரிங் மண்டே இல்லைனா டியூஸ்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஃபைனல் டிசிஷன். ஸோ பார்ப்போம். உங்களோட தாட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில்